வார்த்தையை நீங்கள் கவனமாக எல்லாரும் பைபிள் திறந்து பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்கள். இப்பொழுது அந்த வசனங்களை நானே உங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்கட்டும், கவனியுங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன். இங்கே ஆண்டவருடைய நிலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். இங்கேயும் ஆண்டவருடைய நிலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். அப்படி என்று இந்த வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய நிலையை, இக்காலத்தின் நிலையை பேசுவதை கவனிக்கின்றோம். நான் இக்காலத்து நிலை என்று சொல்லும்போது எரேமியா தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்த காலத்தின் நிலை, அக்காலத்தில் மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை இந்த 2 வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. அருமையான பிள்ளைங்களே, இந்த 2 வசனம் கேட்பதற்கு கொஞ்சம் புரிகிற கஷ்டம்தான். ஆனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாரும் சரியாக கவனிங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு வசனம் பிரசங்கிக்கப்படுகின்ற பொழுது கொஞ்சம் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் இங்கே நான் ஆர்ப்பரிப்பு உண்டாக்கி நான் பேசுவதை நீங்கள் தடுப்பதற்கு நான் விரும்புவது இல்லை. நான் நீங்கள் சிந்தனை செய்யாமல் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு பண்ணி மகிழ்ச்சியாய் போவதையும் நான் விரும்புவது இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும், பாதிக்கப்படுகிற இடத்திலேயும் வர வேண்டும். பாதிப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கவும் வேண்டும், உங்களை சுத்தம் பண்ணவும் வேண்டும். இதெல்லாம் சர்ச்சில் ஊழியத்தில் நடக்கணும். ஒரே ஆர்ப்பரிப்பும் கூப்பாட்டும் இருந்தால் மட்டும் போதாது. இன்று அது ஒரு 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 என்ன சொல்கிறது, அது ஒரு அனுபவமாகி விட்டது. அது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு ட்ரெண்டு அப்படி சொல்லுவேன் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் ஆப்போசிட் பண்ணுகிறேன், இதை நான் எதிர்க்கிறேன். அன்பான பிள்ளைங்களே, என்றாகிலும் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து நீங்கள் அப்படி ஆர்ப்பரிக்கும் வாய்ப்புகள் வருகிறதென்றால் நல்லது தான். அது என்னைக்கும் அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட நாள் உங்களுக்குள்ளே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கென்று ஆண்டவர் உங்களை அப்படி தட்டி எழுப்பி உங்களை நடத்தினால் அது நல்லது தான். ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், அன்று அது நடந்த பின்பு உங்களுக்குள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அது வெறும் கைதட்டிலேயும் ஆர்ப்பரிப்பிலேயும் அல்ல, அது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அருமையான பிள்ளைங்களே, அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுதேடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ இங்கே நன்றாய் கவனிக்க போறீங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் உங்களை காத்துக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு ஆண்டவர் தருவார். ஆமென். பல விதமான பிரச்சனைக்குரிய நேரத்தில் நீங்கள் சில காரியத்தை நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாக செய்வதற்கு வாய்ப்பு தருவார். ஆமென். உங்களை புரியவும் உங்களை அறியவும் ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் தருவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. சகோதரர்கள் பக்கத்தில் ஆவியிலே உற்சாகத்தோடு இந்த வசனத்தை கேளுங்கள். வசனம் பேசும்போது நீங்கள் யாரும் குனிந்திருப்பது அல்லது ஒரு மாதிரி நீங்கள் துக்கப்படுவது, உங்களுடைய கையை நாடியிலே வைத்துக்கொள்வது, அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் பண்ணவே கூடாது. ஆவியில் நீங்கள் பலவான்கள் என்ற நிலைமையிலே தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பலவான் ஒருவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவான் ஒருவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அன்பான பிள்ளைங்களே, அவர் நம்மளை எப்போதும் சீராய் சரியாய் மகிமையாய் ஆச்சரியமாய் நடத்துவார். இதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுதேடா. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, அப்படி என்று 2 சென்டென்ஸ் சூப்பராக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு முன்னையும் சரி, எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த பின்பும் சரி, எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயும் சரி, சில சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகத்தான் இருந்தார். ஆண்டவர் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகவே இருந்தார். அவர்களுக்கு வேற ஒரு கண்ணோட்டம் தோன்றவில்லை. அருமையான பிள்ளைங்களை, சில சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன். இங்கே இப்படி தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். எல்லாத்தையும் வேறு விதமாக பார்த்துடக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள் இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் நம்பிக்கையாக இருந்தார். அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பத்தில், ஒரு வருஷத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு அதாவது நம்பிக்கையாக இருப்பது உண்டு. அவர் மாத்திரம்தான் உங்களுடைய நம்பிக்கை என்ற நிலையில் இருப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், சடுதியாக நீங்கள் இருந்த நம்பிக்கையில் இருந்து இறங்கி விடுவீர்கள். நீங்கள் அதை கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். இந்த வாரம் உங்ககிட்ட இருந்த நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை. அடுத்த வாரத்தில் அதே நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதில்லை. ஏனோ நீங்கள் எங்கே இறங்கி போய்விட்டீர்கள். அந்த நம்பிக்கை அற்றவர்களாய் போய்விட்டீர்கள். அதற்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அருமையான பிள்ளைங்களே, இன்று காலை நேரம் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு தேவன் நம்பிக்கையாய் இருந்தார். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நம்பிக்கையாய் இருந்தார். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அவர் நம்பிக்கையாக இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு செய்த உபகாரங்கள் அதிகம், இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைகள் அதிகம், இஸ்ரவேலுக்கு கொடுத்த பாதுகாப்பு அதிகம், இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனத்தினால் ஆண்டவர் கொடுத்த ஆறுதல் அதிகம். தோத்திரம் பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்ப இந்த வசனம், இந்த 8ஆம் வசனம் சொல்லுகின்ற பொழுது முந்தி இருந்த அனுபவம் இப்போது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். அருமையானவர்களே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே என்றும் ஒன்று போல் இல்லை. அப்படித்தானே? நான் நடைமுறை வார்த்தைகளை பேசுகிறேன். என்றும் ஒன்று போல் இல்லை. திடீரென்று உங்களுக்கு நம்பிக்கை இறங்கி போய்விட்டது. நம்பிக்கையினுடைய சுருதி இறங்கி வந்து விட்டது. அருமையான பிள்ளைங்களே, அந்த நிலையில் நீங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த வசனத்தின் எச்சரிக்கை. ஹல்லேலூயா. நீங்க நம்பிக்கையிலே இறங்கினீர்கள், உண்மைதான். இது உலகம். இங்கே நான் வாழும்போது இது கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கும்போது நீங்கள் அப்படியே நின்றுவிடக்கூடாது. நீங்கள் இறங்கி போன இடத்திலேயே அப்படியே நீங்கள் நிற்கக்கூடாது. அங்கிருந்து மீண்டும் எந்த நிலையில் இருந்தீர்களோ அந்த நிலைக்கு வந்து விட வேண்டும். நம்பிக்கையாகத்தானே இருந்தீர்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையாகத்தானே இருந்தார். எதுக்குமே அவர் தானே நம்பிக்கையா இருந்தார். வேறு எந்த ஒரு காரியத்திலே நீங்க பின்திரும்பவில்லையே. எதிலேயுமே ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தாரே. அருமையானவர்களே, அந்த நம்பிக்கையிலே நீங்க இறங்கி போகும்போது மறுபடியும் எந்த நம்பிக்கையில் வாழ்ந்தீர்களோ அந்த நம்பிக்கைக்கு திரும்பி போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுதேடா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் அங்கே போய் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்ன 3 அதாவது ஓமைகள் இருக்கும். ஹல்லேலூயா. 3 ஓமைகள் இருக்கும். அதாவது ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகள், ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு, ஒரு தகப்பன் 2 மகன்கள், அப்படி என்று 3 ஓமைகள் இருக்கும். இங்கே ப்ளீஸ் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த ஓமையில் 100 ஆடு, ஒரு மேய்ப்பன்,
ஒரு ஆடு வந்து காணாத போன போது மேய்ப்பன் தேடி போனான். மேய்ப்பன் தேடி போனான், போய் கண்டுபிடிச்சிக்கிட்டான். சரியா கண்டுபிடிச்சி அதை தோள் மேலே தூக்கி போட்டு ஜாலியாக சந்தோஷமா வரான். மகிழ்ச்சி, போனதை காணாம போனதை கண்டுபிடிச்சிக்கிட்டேனே அப்படி என்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுதேடா. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களே, இப்போ அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு அங்கே போய் பாருங்க, அங்கேயும் 10 வெள்ளிக்காசு ஒன்று காணாமல் போச்சு. அதான் அந்த ஸ்திரீயானவள் வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி மூளை முடுக்கு எல்லாம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டான். தோத்திரம் பண்ணதியடா, தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு 2 சகோதரர்கள், அண்ணன் தம்பி தகப்பன். இந்த ஓமையில் வந்து அருமையான பிள்ளைங்களை, இந்த தகப்பன் வந்து மகன் வீட்டை விட்டு போன போது தேடியே போகலை. அது நியாயமா? தேடி போகல. அவன் போய் எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டான், பசியாக இருக்கிறான். என் பையன் ஆகாரத்திற்கு வந்து அலைகிறான், ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் ஏதோ வந்து பண்ணி மேய்க்கிறான். எல்லாம் தகப்பனுக்கு தெரியுது. ஏண்டா இவன் போன போதே இவன் இப்படி அழிஞ்சு போகத்தான் போகிறான் அப்படி என்று தகப்பனுக்கு தெரியும். அதனால் அவர் வந்து மனசை கட்டியாக்கி விட்டு, மனசை கல்லாக்கி வைத்து விட்டு, வரட்டும் அவன் திரும்பி வரட்டும், வரட்டும் அவன் திரும்பி வரட்டும் அப்படி என்று எதிர்பார்ப்போட இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அருமையான பிள்ளைங்களே, அந்த ஆடுக்கு வந்து மேய்ப்பன் தேடி போனான். ஆடுக்கு வந்து உயிர் இருந்தது, ஆனால் உணர்வு இல்லை. இந்த காசுக்கு வந்து உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. அது எந்த சாக்கடையில் கொண்டு போய் விட்டாலும் அங்கே வந்து வசதியாக இருந்துக்கிடும். நான் வந்து மாங்காய் வியாபாரிக்கிட்ட இருக்க மாட்டேன், தங்க கடையில் தான் இருப்பேன்னு சொல்லாது. அந்த காசுக்கு தன்மை அதுதான். அது எந்த சாக்கடையிலையும் இருக்கும். அருமையான பிள்ளைங்களை, அதுக்கு உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது. ஆனால் இந்த காணாமல் போனானே நம்ம இளைய குமாரன், அவனுக்கு உயிரும் இருக்குது, உணர்வும் இருக்குது. அங்கே உணர்வு உள்ளவன் தேடி வரணும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். விளங்கிட்டீங்க? ஹல்லேலூயா. இந்த காணாம போன, அதாவது இளைய குமாரனுக்கு உயிரும் இருக்குது, உணர்வும் இருக்குது. அப்போ உணர்வு உள்ளவன் தேடி வர வேண்டும், உணர்வு உள்ளவன் திரும்பி வர வேண்டும். தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களே, இந்த வருஷத்தில் 8 மாதம் முடிந்தது, 9ஆம் மாதத்துக்கு வந்து விட்டோம். துவக்கத்தில் இருந்து பல காரியங்களை சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனையோ காரியத்தில் நீங்க நம்பிக்கை இருந்தீர்கள், சில காரியத்தில் நம்பிக்கை அற்றவர்களாகவும் போனீங்க இல்லையா? உங்களுக்கு அந்த என்னதான் சொன்னாலும் அந்த உண்மையான நம்பிக்கைக்குள் வர முடியாது போனீர்கள் அல்லவா? அருமையானவர்களே, அப்படி நீங்க போனதுனால இப்போ ஆண்டவர் இப்போ என்ன பேசுறாரு? நீங்க ஆனா அங்கிருந்து திரும்பி வர விரும்பல, நீங்க போன போக்கிலே போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை இழுத்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே அப்படின்னு சொல்லி எரேமியா கூப்பிட்டு சொல்கிறான். நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். எங்க நம்பிக்கையா இருந்தீர், ஆபத்து காலத்தில் எங்களை ரட்சிக்கிற ரட்சகராயிருந்தீர். ஆனா இப்போது ராத்தங்க இறங்குகிற ஒரு வழிபோக்கனை போல, ஒரு பரதேசியை போல இருப்பானேன். எங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதபடி இப்படி இருப்பானேன். விளங்கிட்டீங்களா? ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு ஒரு உதவியும் செய்யாதபடி ஒரு பரதேசியை போல இருப்பானேன். ராத்தங்க இறங்குகிற
வழிபோக்கனை போல் இருப்பானேன். இந்த நிலை உமக்கு எப்படி வந்தது? இந்த நிலை எப்படி வந்தது என்றால், அருமையான பிள்ளைகளே, நீங்க திருந்தி வராததுனால ஆண்டவருக்கு இந்த நிலை வந்துச்சு. இந்த நிலை வந்ததற்கு காரணம் அவர் கிடையாது, நாம தான். விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. சிலர் சில ரூட்டு சரியில்லை, உங்களை ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்படி இப்போ ஒரு உதாரணம் சொல்லட்டும். நான் இப்போ ஆண்டவர் உங்களை கண்டிக்கிறார். அன்பான பிள்ளைங்களே, உடனே நீங்கள் இப்போ எங்கே வரீங்க அப்படி என்றால் கிருபைக்குள் வரீங்க. பாஸ்டர், கிருபை தாங்கி விட்டது. ஓகே, எனக்கு தெரியும் கர்த்தர் உன்னை கடிந்து கொண்டார். ஆனால் நீயோ அதை ஒத்துக்கொண்டு உன்னை சீர்படுத்தாம நீ இப்போ என்ன பண்ணுற? கிருபையை குறித்து பேசி கிருபையை கொண்டாடுற. கிருபை அவ்வளவு தயவு உள்ளது தான். கிருபை அவ்வளவு இரக்கம் உள்ளது தான். கிருபை அவ்வளவு மனதுருக்கம் உள்ளது தான். அன்பான மகனே, மகளே, உன் வாழ்க்கையிலே தவறை கர்த்தர் கண்டிக்கும் போது ஒரு சிக்ஷை வரும். ஆனால் அந்த சிக்ஷையை இப்போ நீ ஒத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல ஒத்துக்கொண்டு உன்னை மாற்றிக்கொள்வதற்கு இடம் கொடுப்பதற்கு பதிலாக நீ கிருபை என்னை காத்தது, கிருபை என்னை நடத்தியது, கிருபை என்னை சூழ்ந்தது அப்படி என்று சொல்லி நீ உன்னை ஏமாத்துகிற. இது உண்மை. இந்த ரகசியம் பெரியது. ஆகவே இன்று இந்த காலை நேரம் இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களே, ஆண்டவர், நீங்க ஒரு காலத்தில் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருந்தீங்க. அவர் உங்க நம்பிக்கையாகவே இருந்தார். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாவற்றையும் உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு உங்களுக்கு இரட்சகராக இருந்தார். ஆனால் இன்று அப்படி இல்லை. அவர் தேசத்தில் ஒரு பரதேசியை போல, தேசத்தில் ராத்தங்க இறங்குகிற ஒரு வழிபோக்கனை போல ஆயிட்டார். அந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கு வந்தது. இப்படி இந்த நிலை வருவதற்கு காரணம், அருமையானவர்களே, இந்த இயேசு அவ்வளவு பலவீனமானவரா? இல்லை தெம்பு இல்லையா? இல்லை சுகம் இல்லையா? இல்லை ஆரோக்கியம் இல்லையா? இல்லை இதை இப்பொழுது செய்ய முடியாது என்ற நிலைக்கு அவர் பாதிக்கப்பட்டு அவர் தள்ளப்பட்டு விட்டாரா? அருமையானவர்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வலோகத்தின் ராஜா. ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் அதிபதி. அவர் சர்வலோகத்திற்கும் எஜமானன். சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர். அவர் தன்னுடைய நிலையில் கொஞ்சமும் குறுகவில்லை. அப்படி இருந்தும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வழிபோக்கனை போலானார்? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பரதேசியை போல் ஆனார். அருமையானவர்களே, நீங்க முன்னே இருந்த இடத்த இப்ப முற்றிலுமாய் விட்டு விலகி போனீங்களே, அதை என்னால தாங்க முடியல. மக்களே, நான் உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வரும்படி நான் என்ன இது மாதிரி ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இன்று புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 9ஆம் வசனத்தை பாருங்க. நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. என்ன ஆச்சரியம் இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம கர்த்தர் விடாய்த்து போன புருஷனை போல இருக்கிறார். விடாய்த்து போனவர், டயர்டா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் நீங்க அப்படி பார்த்துருப்பீங்களா? விடாய்த்து போயிட்டார். அவருக்கு ஒன்றுமே முடியல. சரீரம் ஒன்றும் இல்லாமல் விடாய்த்து போய் விட்டது. மனசு விடாய்த்து போய் விட்டது. ஆவி விடாய்த்து போய் விட்டது. அந்த மாதிரி இப்போ இங்கே தோற்றமளிக்கிறார். பாருங்க, ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல இருக்கிறார். பார்த்தா பயங்கரமான பராக்கிரமசாலி தான், ஆனால் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி போல இருக்கிறார். இப்போ இவர் வருவார், கையை நீட்டுவார், அந்த பிசாசை விரட்டுவார், விடுதலை தருவார். அது அவர் அந்த நிலை தான் அவருடைய நிலை. ஆனால் இப்போ
நம்முடைய மத்தியிலே நடுவில் இருக்கிறார்ல, நம்முடைய நடுவில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அருமை பிள்ளைகளே, வந்து பராக்கிரமசாலி, ஆனா நமக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாத பராக்கிரமசாலியா இருக்கிறார். நமக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது பராக்கிரமசாலியா இருக்கிறார். நமக்கு ஒரு ஒத்தாசை செய்யக்கூடிய அனுபவத்திலே இல்லாத ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறார். அன்பானவர்களே, இன்று இந்த காலை நேரம் இப்போ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, இவர் விடாய்த்து போனவரை போல, ரட்சிக்க கூடாத பராக்கிரமசாலியை போல இருப்பானேன். ஏன் அந்த நிலை வந்தது? அருமையான பிள்ளைங்களே, இதற்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லும்படி காலையிலே ஒரு வசனம் வாசித்தேன். அந்த வசனத்தை மீண்டும் வாசித்து விட்டு அடுத்த நிலைக்கு வருகின்றேன். அந்த வசனம் எரேமியா 2:13 வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களே, நம்மோடு நம் நடுவில் வாழ்கிற நம்முடைய கர்த்தர் இப்போ ஏன் வந்து நமக்கு உதவி செய்ய முடியாத பராக்கிரமசாலியானார்? ஏன் விடாய்த்து போனவர் போல நம்முடைய மத்தியிலே தான் இருக்கிறார், நம்முடைய மத்தியிலே தான் வாசம் பண்ணுகிறார். ஆனால் விடாய்த்து போனவர் போல இருக்கிறார். ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறார். கூக்குரல் இடுகிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், சத்தமிட்டு கூப்பிடுகிறோம், அந்நிய பாசைகளை பேசுகிறோம். ஓ, கர்த்தர் நல்லவர் 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 என்று ஆராதனை செய்து கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறாரு. விடாய்த்து போனவர் போல இருக்கிறார். இனி ஒண்ணுக்குமே லாயக்கில்லை என்று சொல்கிற அளவுக்கு அப்படி போல இருக்கிறார். அருமையானவர்களே, காரணம் என்ன? என்ன நடந்துச்சு அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ப்ளீஸ், ரொம்ப புரியணும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இவ்வுலகத்தில் யாதொரு சூழ்நிலையிலும் பாவம் செய்யாம, தீமை செய்யாம தங்களை காத்து கொள்ளக்கூடிய ரட்சிப்பின் ஊற்று தினமும் குடிச்சு அந்த ஊற்றில களி கூற வேண்டும். அந்த மாதிரி இல்லாம அவர்கள் என்ன விட்டு விட்டார்கள். ஆண்டவர் பரிதாபத்தோடு பேசுகிறார். என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்று, பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று, ரட்சிப்பின் ஊற்றாகிய ஜீவ தண்ணீர் ஊற்று, அது என்கிட்ட இருந்துச்சு. ஆனா என்ன விட்டுட்டாங்க. அதனால இது ரெண்டிலேயும் அவர்கள் உத்தமர்கள் அல்ல. அருமையானவர்களே, இன்று காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசும்போது அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் என்ன நடந்துச்சு? அவர்கள் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று வெட்டி கொண்டார்கள். தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புவது போல வாழ்வதற்கு தீர்மானித்து அந்த வழியா போயிட்டாங்க. எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும், சத்தியத்தை எடுத்துரைத்தாலும், இதுதான் மெய்யான சத்தியம், கர்த்தர் பேசுகிறார் அப்படி என்ற அறிவு அவர்களுக்கு இருந்தாலும், அவர்களை மிஞ்சிய ஒரு பொல்லாங்கு அவர்களுக்குள் இருந்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை மிஞ்சிய ஒரு பாவத்தின் வழி அவர்களிடத்தில் இருந்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வழியா அவர்கள் போகின்றபடியினால் அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியவில்லை, ஜெபத்துக்கு பதில் கிடைக்க முடியவில்லை, மகத்துவங்களை அனுபவிக்க முடியவில்லை, ரட்சிப்பின் கிரியைகளை அனுபவிக்க முடிவதில்லை. அருமையான பிள்ளைங்களை, ரட்சிக்கிற ரட்சகர் அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்கின்ற அந்த கொண்டாட்டத்தை வீட்டில் கொண்டாட முடியவில்லை. இன்றைக்கு இந்த காலை நேரம் ஆவியானவருடைய கடாட்சம் உங்களுக்கு வருகிறது, ஆவியானுடைய பலன் உங்களுக்கு வருகிறது. ஆவியானவர் இன்று உங்களை
தொட்டு உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே இந்த நிலை ஏன் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு இடம் கொடுத்தா நிச்சயமா நீங்க வாழுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டுமல்ல, இயேசு வரும் வரைக்கும் வாழுவீர்கள். நான் இயேசு வரும் வரைக்கும் வாழ்வீர்கள் என்று சொல்வது, ஒன்றில் அவர் வர வேண்டும் அல்லது நீங்க சாக வேண்டும். நீங்க சாகும் வரைக்கும் நீங்க இந்த பூலோகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் நாம உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் உங்களுடைய நம்பிக்கை, அவர்தான் உங்களுடைய ஜீவ தண்ணீர். நாங்க இனி அவரை விட்டு விலக மாட்டோம் என்கின்ற நிலையில் உறுதிப்பாடாயிருப்பீர்கள். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பி உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான பிள்ளைங்களே, இப்போ அடுத்த லெவலில் பேசுவதற்கு வருகிறேன். அதுதான் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். கேட்டால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ எங்க வரணும் அப்படி என்றால், ஏசாயா 41 அதிகாரத்தில் 10வது வசனத்துக்கு வர வேண்டும். நானே வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படி என்று இந்த வசனம் இருக்கு, பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தினால் கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அன்பான பிள்ளைங்களே, இந்த வார்த்தையை திரும்பவும் நீங்க கவனிக்கணும். பாருங்க, நீ பயப்படாதே. ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைமை, ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை, ஒரு பயமுறுத்தும் சூழ்நிலைமை நம்ம தள்ளிவிட்டு நஷ்டத்திற்குள்ளாக்கும் ஒரு சூழ்நிலைமை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைமை, இனி தப்ப முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைமை. இப்போ ஆண்டவர் பேசுகிறார், பயப்படாதே. எப்படி பேசுகிறார்? ப்ளீஸ் பயப்படாதே. முன்னாடி இருக்கிற சகோதரிங்க, ரொம்ப கவனம் தேவை. பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார்? பயப்படாதே, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், உன் வழிகளில் உனக்கு தீமை உன்னை அழித்து போடாதபடி காப்பேன். அதுக்கு தான் பயப்படாதே அப்படின்னு பேசினார். அப்படி பேசின உடனே விட்டு விடல. பாருங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இது எவ்வளவு பெரிய பலன்! பயப்படாதேன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை கேட்கிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன். அருமையானவர்களே, எது குறித்து பயந்தீங்க? எது குறித்து நீங்க நிறைய சிந்தனைக்கு போய் நீங்க அவமானப்பட்டீங்க? எதுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனம் அடைஞ்சீங்க? இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்ன? நானே உன்னோட இருக்கிறேன்ல, நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அர்த்தம். நானே பார்த்துக்கொள்வேன், நானே பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்வேன், உன்னுடைய குறைவை நான் பார்த்துக்கொள்வேன், உனக்கு இல்லாததை நான் பார்த்துக்கொள்வேன். ஏதொரு காலத்தில் எதை தர வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால் அதை நான்
பார்த்துக்கொள்வேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? திகையாதே. ஜீசஸ் அந்த பயப்படாதேன்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் உடனே பயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பயத்தை மாற்றவில்லை என்றால் திகைப்பு வந்துவிடும், திகைத்து போய்வீர்கள். அருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? திகையாதே. நீ பயத்துக்கு அடுத்த லெவல்ல போய் நீ கலக்கமடையாதே, நீ திகைத்து நிற்காதே. இப்ப என்ன சொல்றாரு? நான் உன் தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன். பிரைஸ் ஹல்லேலூயா. நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய கண்மலை, நான் உன்னுடைய பர்வதம். நான் உன்னை தூக்கி சுமக்க, தாங்கி ஆதரிக்க, உன்னை கண்மலையிலே நிறுத்தி உன்னை அழகு பார்க்க நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நான் உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னுடைய தேவன். நான் இப்ப சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு என்ன உதவி தேவை? என்ன ஒத்தாசை தேவை? உன்னுடைய அதாவது தேவ சித்தத்தின்படி உள்ள விருப்பம் என்ன? அதற்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பலப்படுத்தி சகாயம் பண்ண போறேன். நான் உன்னுடைய தேவன் அல்லவா? நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ண போறேன் அப்படின்னு ஆண்டவர் இவ்விடத்தில் பேசுவதை கவனிக்கின்றோம். அப்புறம் பாருங்க, நீ என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏன் நீதியின் வலக்கரம்? என் கரம் இருக்கிறதே, அது நீதியின் கரம், நீதியின் வலக்கரம். இந்த ஏன் நீதியின் கரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த கரம் தீமை எதுவும் செய்வதற்கு விரும்பாது, தீமை எதையும் செய்து யாரையும் அழிக்க விரும்பாது. இந்த கரம் எப்பொழுதுமே தாங்கும் கரம். ஜீசஸ் அதனாலதான் என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் அப்படி என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அருமையான மக்களே, நமக்கு அடுத்த லெவல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒன்று இந்த ஏசாயா 41:10 படி நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லித்தரல. எவ்வளவு பிராங்கா பேசினாரு, எவ்வளவு உறுதிப்பாடா பேசினாரு, எவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும்படி பேசினாரு, எவ்வளவு நமக்கு தைரியம் உண்டாக்கும் வார்த்தையாக பேசினாரு. அருமையான பிள்ளைங்களே, அப்படி பேசி நம்மளை மகிழ பண்ணி நம்மோட இருந்து நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த கர்த்தர் இப்பொழுது எந்த நிலைக்கு போனாரு? இப்போ அந்த எரேமியா 14:8-9 படி எந்த நிலைக்கு போனாரு? அருமையான பிள்ளைங்களே, விடாய்த்து போனவராக, அதாவது அவர் நம்மோடு இருந்தும் ரட்சிக்க கூடாத பராக்கிரமசாலியா ஏன் இந்த மாதிரி ஆனாரு? அப்பனா ஏதோ நடந்திருக்குல்ல, ஏதோ நடந்திருக்குல்ல. அன்பான பிள்ளைங்களே, இப்போ நீங்க அதை சரியா விளங்கி கொள்ளுங்க. அதாவது ஆண்டவர் தேசத்தின் பரதேசியை போல ஏன் ஆனாரு? ராத்திரி தங்க இறங்குகிற அப்படி அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக ஏன் ஆனாரு? வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் ஏசாயா 41:10 என்ன வாக்குத்தத்தம் இல்லையா? அவ்வளவு மகிமை இல்லை, அவ்வளவு விடுதலை இல்லை, அவ்வளவு அற்புதம் இல்லை. இங்க என்ன குறைவு இருக்கிறது இந்த வசனத்தில்? அருமையான பிள்ளைங்களை, அவ்வளவு 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 ஆச்சரியமான வசனம் உங்களுக்கு தானே தந்தாரு. ஆனா அந்த வசனத்தை தந்தவர், அந்த வசனத்தின்படி உங்களை பலப்படுத்தினவர், அந்த வசனத்தின்படி உங்களுக்கு தைரியம் தந்தவர் இப்போ உங்களோடு இருந்து அவர் உங்களை ரட்சிக்க முடியலையாமே? ஏன் ஏன் என்னாச்சு? என்னாச்சு? அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியலையாமே? அன்பான பிள்ளைங்களே, நாம் செய்த தவறு அல்லவா?
நாம் செய்த மீறுதல் அல்லவா, நாம் செய்த ஆண்டவர் விரும்ப காரியங்கள் அல்லவா, அது சின்னதோ பெருசோ எதுவோ இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நீங்க சரண்டர் ஆகி இந்த ஏசாயா 41:10 வரணும். ஹல்லேலூயா. அது உங்க வாக்கு தத்துவம். இப்போ எரேமியா 14 அதாவது 8:9 உங்களை விட்டு மாய்ந்து போகணும். தோத்திரம் பண்ணுதீங்களா? ஹல்லேலூயா. இன்று இயேசுவின் ரத்தத்தில் நீங்க உள்ள போய் இது உங்களை விட்டு மறைந்து போகணும். தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. சாத்தான் வந்து சொல்லிட்டே இருந்தானோ, வந்து பாரு, வந்து இது இந்த பாவம் நீதானே பண்ண, இந்த தப்பு நீதானே பண்ண, இந்த பிரச்சனை நீதானே பண்ணன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அது வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டு தான் இருப்பான். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அன்பான பிள்ளைங்களே, நீங்கள் ஒரே வார்த்தையை சொல்லிடலாம், இயேசுவின் ரத்தத்தினால சாத்தானே நீ சொல்லுகிற குற்றத்தின் அந்த எல்லாவித கிரியைகளையும் நான் மாய்த்து போடுகிறேன், இயேசுவின் ரத்தத்தினால இப்பொழுது மாய்த்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை மாய்ச்சி போயிடுறேன்ல. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஏதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது காரியங்கள் இருந்து அது மாய்ந்து போகாமல் உங்களை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அழிச்சிடலாம் நம்ம. ஜீசஸ் ஹல்லேலூயா. இப்போ அழிச்சிடலாம். அன்பான பிள்ளைங்களே, இப்போ இந்த பொல்லாத கிரியையை ஆண்டவர் அழிச்சிருவார். அதே நேரம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்தாவி பெற்றீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, கர்த்தரை தேடுறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, உங்கள் வழி சரியில்லை அப்படி என்று இருந்து ஆண்டவர் வருத்தப்படுவது உண்டானால், அருமையான மக்களே, நீங்கள் அது குறித்து உணர்ந்து இது இனி நான் பண்ண மாட்டேன், இதை என்னை விட்டு அகற்றி கொள்கிறேன், இது இனி என்னை மேற்கொள்ளாதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் கவனமாக இருப்பேன். தோத்திரம் பண்ணிதேடா. இவ்வளவும் வந்தா போதும். இன்னைக்கு ஜெயந்தான், இன்னைக்கு வெற்றி தான், இன்னைக்கு மகிமை தான், இன்னைக்கு வல்லமை தான், இன்னைக்கு ஆசீர்வாதம் தான், இன்னைக்கு கிருபை தான், இன்னைக்கு சுகம்தான், இன்னைக்கு மீட்பு தான். அல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, அடுத்த இன்னொரு லெவலுக்கு போகின்றோம். இப்போ சங்கீதத்தில் வாங்க. 18 சங்கீதம் 18 வாங்க. அதில் 2வது வசனம், சங்கீதம் 18 2வது வசனம் நானே வாசிக்கிட்டா. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுதீங்களா? ஹல்லேலூயா. இங்கே 9 விதமான, அதாவது செக்யூரிட்டி பாதுகாப்பு, அதுக்கு உரிய வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைங்களை, ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரியவர் இல்லை பாருங்க, எவ்வளோ பெரியவர் இல்லை. நம்ம சிந்தனை பண்ணுறீங்க, சிலர் வேறு விதமாக யோசிக்கிறீங்க. இங்கே கவனிங்க, ஆண்டுடைய வார்த்தையை சரியாக கவனிங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும், துருகம் என்றால் கோபுரம், என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது இந்த 18ஆம் சங்கீதத்தை எழுதுகின்ற பொழுது அர்த்தத்தோடு எழுதினார். அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை. கூட இருக்கிறவன் குதிகால தூக்குறான். அருமையான பிள்ளைங்களை, கூட அப்பம் சுத்தவனை நம்ப முடியல. எல்லாம் ப்ராப்ளம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை. அருமையானவர்களே, அதாவது இப்போ வந்து கொலை செய்து போடும்படி, கொன்று போடும்படி சத்துரு விரட்டி துரத்தி வருகின்றான். அடைக்கலம் எங்கேயும் கிடைக்கல. அந்த மாதிரி இந்த உலகத்தின் நிலை இருக்கின்ற பொழுது, அன்று தாவீதை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேலிலே நிலை இப்படி இருக்கும்போது, அது சவுல் ராஜ்யபாரம் பண்ணுகின்ற அந்த காலத்தில் தாவீதின் நிலை இப்படி இருக்கும்போது, ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசத்தில் பேசுகின்ற வார்த்தையை கேட்டீங்களா? கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை,
என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. இது நாம் பேசுவதற்கு 9 நாட்கள் வேண்டும் அருமையான பிள்ளைங்களே. ஆனால் நான் இப்போ அங்கே என்னுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லை. இப்போது இங்கே என்ன நீங்கள் கவனிக்கிறீங்க? இவ்வளவு பெரியவர், அப்படி சொல்லுங்க, இவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோடு இருந்தது போல என்னோடும் இருந்து என்னை நடத்துகிறவராக இருந்தார். ஆனால் இப்போ அந்த எரேமியா 14:8-9 ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கணும். விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? இந்த எரேமியா 14:8-9 ஏன் வந்துச்சு? அருமையான மக்களே, இவ்வளவு பெரியவர் தானே கர்த்தர். உங்களுக்கு எதிராய் வந்த அந்த சின்ன சாத்தானை ஒரே அடியும் அடிச்சு விரட்ட முடியாது. ஏன் விரட்டாம இருந்தாரு? ஏன் விரட்டல? உங்களை எதிர்த்து போராடி உங்களை கொலை செய்ய பார்த்த அந்த பொல்லாத அசுத்தனை உங்களை விட்டு விரட்டுவது அவருக்கு லேசானதா இருந்தது. ஏன் செய்யல? அருமை பிள்ளைங்களே, இன்று இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ உங்கள் வாழ்க்கையில் வந்து போன அந்த தவறு ஆண்டவர் கிரியை செய்யாதபடி அவரை அப்படி ஆக்கி விட்டது. அவருக்கு ஆசைதான் உங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும், உங்களை காக்கணும், ஆசைதான். ஆனால் இப்போ முடியலையே. அருமையான பிள்ளைங்களை விடாய்த்து போனவர் போல ஆயிட்டாரே, ரசிக்க கூட அந்த பராக்கிரமசாலி ஆயிட்டாரே, ஊருக்குள்ளால தங்குவதற்கு தங்குகிற பரதேசிய போல் ஆயிட்டாரு. என்னாச்சு? 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 உங்க வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்த்த இடத்தில் இல்லை, அதனால அப்படி ஆச்சுது. ஆக இன்று இப்பொழுது அருமையான மக்களே, உங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற இந்த இன்பமான மகிமையான பெரிய வார்த்தையில் இனி எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது. அந்த எரேமியா 14:8-9 இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மாய்ந்து போக பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினால அந்த எரேமியா 14:8-9 மாய்த்து போட வேண்டும். அவர் வல்லமையுள்ள பராக்கிரமசாலியாய் உங்கள் மத்தியில் எழும்புவாராக. அக்கினியும் வல்லமையும் உடையவராய் உங்கள் மத்தியில் எழும்புவாராக. உங்களை எந்த தீங்கும் தொடாதபடி உங்களுக்கு உதவி செய்கின்ற பராக்கிரமசாலியாய் எழும்புவாராக. இதற்கு முன்னே அவர் இருந்தது போல அல்ல, உன்னை காப்பதற்கென்றே உன்னை ரட்சிக்கிற இரட்சகராய் எழும்புவாராக. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, இப்போ ஆதியாகமத்துக்கு வரணும். 1-2 அதிகாரம், அந்த குறிப்பெழுதுகிறவர்கள் ஆதியாகமம் 1-2 அதிகாரம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிடுங்க. நான் எல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே கவனிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சத்தமாக சொல்லணும்னு சொன்னேன். நீங்கள் சத்தமாக சொல்லலைன்னு சொன்னால் வேணி சிஸ்டர்கிட்ட ஒரு 10 பேரை ஒரு ஆளுக்கு தினமும் 100 ரூபாய் கொடுத்து அவர்களை இங்கே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். அவங்க இங்கே உட்காந்து வலது பக்கத்தில் இடிப்பாங்க, இடது பக்கத்தில் இடிப்பாங்க, முன்னாடி அசைவாங்க, கையை சுற்றி ஆர்ப்பரித்து உங்கள் தலையெல்லாம் சுத்த வச்சு உங்களை ஒரு வழி பண்ணுவாங்க. எப்பவுமே ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்? ஹல்லேலூயா. இந்த விதி வராத பார்த்துக்கிடுங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஏற்பாடை வேணி சிஸ்டர்கிட்ட கொடுத்துடணும். கோதண்டம் போகிறதானே வேணி சிஸ்டர் நினச்சா காரியம் நடந்துடும். முன்னாடி இருக்கிறவங்களை கலாய்த்து பின்னாடி விரட்டுறதற்கு உரிய கிரியாது.
விளங்கிச்சின்னு நினைக்கிறேன். இப்போ விளங்கிச்சின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ அங்கே போவோம். ஆதியாகமம் 1-2 அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. குழந்தைங்களுக்கு 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி ஞஞ்சா பிஞ்சான்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வயசுலையே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க இந்த வசனத்தை இப்படி சொல்லும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. பாருங்க இருப்பு இவ்வளவு சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா? பெரியவர் தானே? ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது வெளிச்சம் வந்துச்சு. அது இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு அப்படி என்று ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? அவரே வெளிச்சம், அவரே வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொன்ன உடனே அவருக்குள்ளிருந்தே வெளிச்சம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கேள்வியெல்லாம் பெரிய அளவில் கேட்குறாங்க. இப்போ அருமையான பிள்ளைங்களே, நாலெட்ஜ் இல்லைன்னு சொன்னால் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவரே தானே வெளிச்சம். ஏன்னா வெளிச்சம் உண்டாக்கினது வேற. சந்திரனும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் அங்கே பூமி அதாவது வானத்தில் இருக்கின்ற நவக்கிரகங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டித்த பிறகு தானே வெளிச்சம் வந்திருக்கணும்னு அதான் கேள்வி. அப்போ தானே வெளிச்சம் வந்திருக்கணும். இப்போ வெளிச்சம் உண்டாகிறது அப்படின்னு சொன்ன வெளிச்சம் வந்துச்சே, அது எப்படி வந்துச்சு என்பதுதான் கேள்வி. அன்பானவர்களே, கேள்விக்கு ஏன் பதில் அவரே வெளிச்சம், அவர் வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்ன உடனே அவருக்குள்ளிருந்து வெளிச்சம் வீச ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. இப்போ யோசிங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லமையானவர். வெளிச்சம் உண்டாக கிடவது அப்படி என்று சொன்ன மாத்திரத்தில் தனக்குள்ளிருந்தே வெளிச்சம் வந்துச்சுல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார். இவ்வளவு பெரிய கர்த்தர் இப்போ அந்த எரேமியா 14:8-9 படி ஏன் அந்த நிலைக்கானார்? அருமையான மக்களே, அங்கதான் நடந்துச்சு ப்ராப்ளம். அந்த தீர்க்கிறதுக்கு தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக்கி அந்த 2 வசனத்தில் இருக்கின்ற அந்த பலவீனத்தை அழித்து ஒடுக்கி நீங்க பலவான்களாய் விளங்க ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இப்ப இறங்குவதாக. அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்களே அடுத்த டெவலப் பண்ணிக்கிடுங்க. ஜீசஸ். இப்போ 1 நாளாகம் அங்கே போவோம். 1 நாளாகமத்தில் போவோம். அதில் 4ஆம் அதிகாரத்தில் போவோம். அதில் 10ஆம் வசனத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெருசாக்கி உமது கரம் என்னோட இருந்து தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, என்ன மாதிரி ஆச்சரியமா இருக்குது பாருங்க. இப்போ யாபேஸ் ஒரு தனிநபர், பாதிக்கப்பட்டவர். அவனுடைய பிறப்பே ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். அந்த பிறப்போட அவன் அம்மாவும் இறந்து போனாங்க. அதனால ஒரு பரிதாபம், அதனால ஒரு பரிதாப பிரச்சனை. அன்பான பிள்ளைங்களே, அவனும் நம்ம வாழ்க்கை இப்படித்தானே துவங்கிச்சுது அப்படி என்று ஒரு மாதிரி கைவிட்டு போய் தப்பா வாழ்ற ஒரு வாழ்க்கை இந்த யாபேசுகிட்ட இருந்துச்சு போல. அருமையானவர்களே, ஜீசஸ் ஹல்லேலூயா. கிதியோன் யாபேசை காட்டுறேன், பாஸ்டர் சொல்றத கவனிடா அப்படின்னு சொல்லி, சொல்லுடா ஜீசஸ் ஹல்லேலூயா. இங்க பாருங்க
யாபேஸ் 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 அவன் வந்து பயங்கரமான ஒரு ஜெபம் பண்ணுறான். ஏன் அந்த ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னால் அவன் நிலைமை அது மாதிரி எதுவுமே உருப்பட மாட்டேங்குது. ஜீசஸ் கவனிங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கணும். அவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதிக்கணும். நான் வறுமைக்கோட்டில் வாழ்கிறேன், எனக்கு வருமானம் பத்தலை, எனக்கு ஆசீர்வாதம் பத்தலை. எல்லாரும் கொஞ்சம் அப்படி கை தூக்கி ஆசீர்வாதமாக வாழ்கிறாங்க, எனக்கு அது ஒன்றுமே இல்லையே. ஆனால் நான் இனி இதை சகித்து கொண்டு எவ்வளோ காலம் இருக்கிறது, நான் வந்து இனி அப்படி இருந்து விட முடியாது என்று அவனுக்குள் ஒரு தூண்டுதல், அவனுக்குள் ஒரு எழுப்புதலின் உணர்வு வந்து அவன் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அந்த ஜெபத்தை ஆரம்பித்து செய்யும்போது அவன் சொல்லுவான், நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். எனக்கு அன்னைமாரெல்லாம் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, குடும்பத்தில் முக்கியமானவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க யாருமே வந்து என்னை பார்த்து பரிதாபப்பட்டு இன்னும் ஆசீர்வதிக்கவே இல்லை. அவமானுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாமோ வேண்டாம், நீர் என்ன ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களே, நீங்கள் ஒரு சில காரியத்தை பண்ணும்போது யாராச்சும் வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் உதவி செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அவங்க வந்து உதவ மாட்டாங்க. உடனே நீங்கள் சோர்ந்து போயிடாதுங்க. நீங்கள் வர வேண்டிய இடம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. அங்கே வந்து சொல்லணும், அப்பா நான் வந்து சில விஷயம் கொஞ்சம் அப்படி மனசில் எதிர்பார்த்தேன், ஆனால் யாரும் வந்து உதவுவதான் இல்லை, நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும். நான் வீடு கட்டுறேன், என்னை ஆசீர்வதிக்கணும். நான் வந்து ஒரு முக்கியமான காரியம் இப்போ செய்ய போகிறேன், என்ன நீர் ஆசீர்வதிக்கணும். ஓ ஜீசஸ், பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணும், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கவனிக்கணும், என்ன நீங்கள் ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு எடுத்த காரியத்தில் நாங்கள் இனி காலங்கள் போகும்போது எப்படி இருப்போம்னு தெரியல. நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய செலவு பண்ணிட்டீங்க, காலங்கள் போகும்போது வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட ஆரம்பிக்கும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு கேட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கே சொல்லணும், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த யாபேஸ் வந்து ஆசீர்வதிக்க கேட்டான். ஆண்டவர் அப்படி அவன் ஆசீர்வதிச்சிட்டார். அப்புறம் அவன் எல்லையை பெரிதாக்கும்படி சொன்னார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களே, இந்த வசனத்தை உண்மையை சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அதாவது நிலம் இருக்குது, ஆனால் அது வந்து விளைச்சலாக இல்லை, தண்ணீர் பாய்ச்சலாக இல்லை, விளைய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், என்னுடைய எல்லையை கொஞ்சம் பெருசாக்கணும். அர்த்தம் விளைச்சல் உள்ள நிலமாக்கிடணும். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வந்துடும், ஒரு மேன்மை வந்துடும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. இப்போ வறட்சியாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்னை விட்டு மாற்றிடணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் என்னை விட்டு மாற்றிடணும். அருமையான பிள்ளைங்களே, அவன் கேட்டது அப்படியே அவனுக்கு கிடைச்சிச்சான். ஆமென். அப்புறம் சொன்னானா, உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும். உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும்னு என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்? கர்த்தருடைய கரம் இவன் மேலே இருக்கிறத யாதொரு மனுஷன் கண்டா கிட்ட நெருங்க மாட்டான். சாத்தான் இந்த கர்த்தருடைய கரம் யாபேஸ் மேலே இருக்கிறத கண்டா கிட்ட நெருங்க மாட்டான். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. சத்துருக்கள் நெருங்க மாட்டார்கள், பகைவர்கள் நெருங்க மாட்டார்கள். அன்பான பிள்ளைங்களே, ஆண்டவருடைய கரம் அவ்வளவு மேன்மையானது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. என் கையை யாராவது பிடிச்சி பார்த்தாங்கன்னு சொன்னால், உங்கள் கை வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான பிள்ளைங்களே, ஏசுநாதருடைய கை அவ்வளோ சாஃப்ட்டு. ஆமென். அங்கே வந்து யாரையும் வந்து டேய் முறுக்கி அடித்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னு கையை எடுக்கிறதுக்கு அவசியம் தேவையில்லை.
கர்த்தருடைய கை உங்களோட இருந்தா எல்லாவற்றையும் அவர் கை பார்த்துக்கிடும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் அவர் கை பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கை தொட்ட போது வியாதி சுகமாகும். ஐயா, பாஸ்டர் தொட்டாலே சுகமாகுமா? அப்போஸ்தலர்கள் தொட்டா சுகமாகுமா? இப்போ யாபேஸ் சொல்றான், உங்களோட கை என் மேல இருக்கடாப்பா. அது காரணம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த கை தான் வந்து எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்துக்கிடுற கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கை நினைச்சா அந்த துபாயில இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை இங்க வரவழைக்க கையை இப்படி காட்டுனா போதும், வந்துடும். ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாஸ்டர் இப்போ நீங்கள் துபாய்க்கு போனீங்க? ஆமாம், துபாய் ஞாபகம் வருது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களை, கை அவ்வளவு அவ்வளவு பெரிய கை. இவன் 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 வந்து ஆள் கட்டேனா நெட்டேனான்னு எனக்கு இப்போ சொல்ல தெரியல. அவனுடைய நிலைக்கு அவன் சொல்கிறான், உங்களுடைய கை அவன் மேலே இருந்தால் போதும். அல்லேலூயா. மீதி துபாய் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், கனடா பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், வந்து ஆஸ்திரேலியா பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், அமெரிக்கா பிரச்சனை பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உங்கள் கை மட்டும் என்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுதா? இந்த கை உங்ககிட்ட இருக்கணுமா? இந்த கை உங்ககிட்ட இருக்கணுமா? இந்த கை உங்ககிட்ட இருந்தா இந்த கை எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. சுற்றி சுற்றி வருகிற அந்த ரவுடி பையலையும் இந்த கை பார்த்துக்கிடும். தோத்திரம் பண்ண மாட்டியடா. கை எங்கே இருந்துச்சு உங்களுக்கு? தலையிலையா வச்சிருக்குதுங்க கையை? கை தட்டி இருக்கலாம்ல? ஹல்லேலூயா. In the name of Jesus, praise, hallelujah, praise, hallelujah. அன்பான பிள்ளைங்களே, அப்புறம் இப்படியே சொல்லிட்டு போய் நான் என்ன ஆகுறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், தீமை என்ன தூக்கப்படுத்திடக்கூடாது. ஆமென். இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது கீ வில் காஸ் ஆல் பெயின். அப்படி நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆமென் சொல்லுதீங்களா? சொல்ல மாட்டியடா? ஹல்லேலூயா. நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் தீமை என்னால் தான் வருது. அந்த ஊர்லேயும் தீமை என்னால் தான், குடும்பத்துலேயும் தீமை என்னால் தான். நான் தான் எல்லா தீமைக்குமே காரணமாக விட்டேனே. அதனால் இந்த மாதிரி நான் இனி தீமை செஞ்சுக்கிட்டு வாழக்கூடாது. என்னை நீங்கள் தப்பு வைக்க வேண்டும். ஒரு பாயிண்ட் இந்த வசனத்தில் இருக்கிறதன்படி யோசித்தீங்கன்னு சொன்னால் தீமை என்னை துக்கப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் சுற்றி 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 வலை போட்டு தேடி வருகின்ற எந்த வகையான தீமையும் என்னை இனி துக்கப்படுத்தாதபடி நீர் என்னை காக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை காக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணது அப்படியே ஆண்டவர் கொடுத்தாராம். எல்லாத்தையும் அப்படி கொடுத்தாராம். 4இல் 3 தான்ப்பா உனக்கு தருவேன், 4வது தரமாட்டேன்னு சொல்லல, 4ஐயும் சேர்த்தே கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, இப்படி ஜெபம் பண்ண உடனே ஜெபம் கேட்டு எல்லாம் சால்வ் ஆகி போச்சுது. ஓ என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம். இப்போ இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம மேல அந்த எரேமியா 14:8-9 எப்படி வந்துச்சு? ப்ளீஸ், 8-9 எப்படி வந்துச்சு? எரேமியா 14:8-9 எப்படி வந்துச்சு? ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாதவர் ஆயிட்டாராமே. ஜெபத்துக்கு கூட பதில் சொல்ல முடியாதவர் ஆயிட்டாராமே. ஓ ஹல்லேலூயா. அருமையான மக்களே, இன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ஏதோ உங்களுக்கு அவிசுவாசம் வந்ததோ, நீங்கள் விசுவாசம் இல்லாது போனீர்களோ, உங்களுடைய நம்பிக்கை தகர்ந்து போய்விட்டதோ, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பாரமாகி விட்டதோ, இன்று ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே பக்கத்தில் நின்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இன்று வரை கண்ட எகிப்தியன் அவன் பொல்லாதவன், அவன் ரதங்கள் உடையவன், அவன் குதிரைகள் உடையவன், அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி பட்டாளத்தை வைத்திருக்கிறவன். அது மாதிரி பயங்கரமான அதாவது ஆளு இப்பொழுது பல சோதனைகளை உண்டாக்கி விடுறான். மாந்திரீகம் வந்ததோ, மந்திரவாதம் வந்ததோ, பில்லி சூனியம் வந்ததோ,
குடும்பத்தை தகர்க்கும்படி யாதோ ஒருவன் உங்களுக்கு எதிராளியாய் மாறி உங்களுக்கு சத்துருவாக உங்கள் வாழ்வை கெடுத்து நிக்கிரகமாக்குவதற்கு துணிந்து வந்தானோ அவனை இனி நீங்கள் காண்பது இல்லை. ஹல்லேலூயா. அவனை இனி நீங்கள் காண்பது இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. அந்த அவனால, அந்த சூனியக்காரனால, அந்த மந்திரவாதியால, அந்த பொல்லாதவனால உங்கள் குடும்பத்திற்கு வந்த தீமைகளை உங்களை விட்டு அகற்றி உங்களை காக்கும்படி கர்த்தருடைய கரம் 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 உங்களுக்காய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, தயவு செஞ்சு எரேமியா 14:8-9 இருக்கிற அந்த நிலையை மாற்றி மீண்டும் ஜெபம் பண்ணின உடனே ஜெபம் கேட்கப்படுவதற்கு நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர். வெளிப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர். நீ என்ன நோக்கி கூப்பிடு, ஜெபம் பண்ணி பாரு, ஜெபம் பண்ணி பாரு. இது வரைக்கும் கண்டிராத பெரிய காரியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயம் அல்ல, தெரியாதத நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிதான் நம்மளை நடத்தி இனி ஜெபம் கேட்கப்படும். எரேமியா 14:8-9 மறந்துரு, அதை இயேசுவின் இரத்தத்தில் அழித்து விடு. நீ எழும்பு, பிரகாசி, எழுப்புதல் அடைந்து விடு. உன்னை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தின் அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை சொல்லி வார்த்தையிலிருந்து விடுபட விரும்புகின்றேன். அடுத்து 3 வசனம் சொல்லணும். அது வாய்ப்பு வருதான்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு வராது சாரி, மன்னிக்கணும். அது 3 ரொம்ப பியூரிட்டியான ரூட்டு. ஹல்லேலூயா. ஜீசஸ். காலையில் ஆண்டவர் பேசினார். நான் இங்கே முழங்காலிலே நின்று காலை ஆராதனை நடத்தும் போதும் ஆண்டவர் பேசினார். அதனால் அது வீட்டில் போய் அதை பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவரை நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு களிக்கு வந்தேன் தெரியுமா? ஹல்லேலூயா. நேற்று இரவு 2:02 எழும்பினேன். நான் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தேன். குறிப்பாக நேற்று பலவீனம் எதுவும் வரவில்லை. ஆண்டவரோடு பேசுவதும் பழகுவதும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ தோண்டிய வார்த்தைகளைத்தான் நான் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். அன்பான பிள்ளைங்களே, உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சங்கீதம் 22:24 அந்த வசனத்தை நான் படிக்கட்டா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அப்படி என்று இருக்கிறது. ப்ளீஸ் அருமையான பிள்ளைங்களே, நல்ல கவனிங்க, நல்ல பாருங்க. அந்த எரேமியா 14:8-9 அப்படி இருக்கும்போது ஜீசஸ் இங்கே ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும். இந்த உபத்திரவப்பட்டவனை சிலர் சேர்த்துக்கிடவே மாட்டாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்த வசனம் சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் அற்பமாக எண்ணாமலும் அவனை அருவருக்காமலும். சீ போ, அதான் அந்த அருவருப்பாக பேசுகிற வார்த்தை.
சீ போ அப்படின்னு பேசாமலும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. ப்ளீஸ், இந்த உலகம் நம்மளை மறந்துடுது. நம்ம முகத்தை பார்க்கவே சிலர் விரும்புவது இல்லை. அன்பான மக்களே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உபத்திரவப்பட்டானே, அவனுடைய உபத்திரவத்தை நான் அற்பமாக எண்ண மாட்டேன், அவனை அருவருக்க மாட்டேன், அவனுக்கு என் முகத்தை மறைக்கவும் மாட்டேன். அவன் கூப்பிட்ட போது அவனை நான் கேட்டருளி அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த நிலையில வாழ்றவன் என்னத்தை கூப்பிட்டு கேட்டான்? என்னத்தை கூப்பிட்டு கேட்டான்? அருமையானவர்களே, கேட்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். ஜீசஸ், ஹல்லேலூயா. கேட்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இப்ப பாருங்க, ஜெபம் பண்ணினா உடனே கேட்டுச்சு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருந்த உபத்திரவத்தை எல்லாம் மறந்து போவதற்கு வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட்டது. ஆனா அந்த எரேமியா 14:8-9 வருகின்ற பொழுது, ஐயோ, ஒன்றும் இல்லாத போன ஒரு மிகப்பெரிய பரிதாப நிகழ்ச்சி அங்கே இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு தான் போனோம். அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியின் பாதிப்பு உங்கள் யாதொருவர் மேலும் இல்லாதபடி அழிக்க வேண்டும். பைபிளில் வசனத்தை அழிக்கக்கூடாது. அது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னும் பிரசங்கம் பண்ணுவேன். இன்னி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது வெளிப்பாடு இதே வசனத்தில் வேற மாதிரி வரும். இன்னைக்கு டாப் மோஸ்ட் வெளிப்பாடு, புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அந்த எரேமியா 14:8-9 இருந்த பரிதாபம் நீங்குவதாக. ஹல்லேலூயா. அந்த பரிதாபத்திற்கு காரணமான ஜீசஸ் 2 தீமை 1. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்துவ விட்டது. இன்னொன்று, வெடிப்புள்ள தொட்டிய உங்க வாழ்வுக்கு நீங்களாம் தேர்வு பண்ணி வெட்டினது. நீங்க தான் அது போதும்னு முடிவு பண்ணீங்க. தப்பு பண்ணிட்டீங்கல்ல. ஆண்டவர் இன்னைக்கு இந்த நிலைய உங்களை விட்டு மாற்றி உங்களுக்கு விடுதலையின் வாழ்க்கையை அருள போறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, வார்த்தையிலிருந்து விடுபட போகின்றேன். மகிமையான கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய காரியத்தை செய்வார். சரியா? ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரிய காரியம் செய்யணுமோ, இல்லை செவ்வாய்க்கிழமை செய்யணுமோ, இல்லை சனிக்கிழமை செய்யணுமோ, இல்லை வர ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் போதும் பாஸ்டர், நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா சிலர் பயங்கர பொறுமை. ஹல்லேலூயா. சில விஷயத்துக்கு பொறுமையாக இருங்க. சில விஷயத்தை ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு தர விரும்புகிறீங்களான்னு கேளுங்க. என்னை ஆயத்தப்படுத்துகிறேன்னு கேளுங்க. இன்னைக்கே தாங்க. செவ்வாய்க்கிழமை தான் தரதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க, அதுதான் உமக்கு சித்தம் என்றால் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், செவ்வாய்க்கிழமையிலே எனக்கு தந்துடுங்க. அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, அப்பா நீங்கள் தர விரும்புகிறத உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தந்துருங்க அப்படின்னு முடிவு பண்ணுதீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விடாய்த்து போனவராக இருந்த அதே கர்த்தர், ரட்சிக்க கூடாத பராக்கிரமசாலியாக உங்கள் மத்தியிலே இருந்த அதே கர்த்தர் இனி தங்குதடையின்றி எழுந்து பிரகாசித்து பலவானாய் அவர் செய்யும் கிரியை, உங்கள் மேல நடப்பிக்கும் கிரியை, உங்கள் மேல இருக்கிற சாபத்தை அகற்றும் கிருபை இப்போ வெளிப்பட போகுது. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். சசோடிம்பிலோ There mind in Binokuval. Doesn't canter modi bio les mio. Hi, take a bolitan barakuyan ruby. Baskindin meano. Baskindin meano. I'll give the Lord's command to mock build the car. I build the lair. I build the Ayakin maro say ruby. Hey, die build the command barakuinibo.
பிரைஸ் ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டீங்களா? எல்லாரும் கர்த்தரோடு ஒருமனப்பட்டு என்னோடும் ஒருமனப்படுறீங்களா? இன்னைக்கு டாடி இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் ஒருமனப்படுறோம்ப்பா. இதற்கு முந்தைய நாட்களில் எங்களை சேதப்படுத்தும்படி எங்கள் மேல் எழுதப்பட்ட எல்லா பொல்லாத எழுத்துக்களை, சாபத்தின் எழுத்துக்களை, விக்கிரக ஆவிகளின் எழுத்துக்களை, எல்லாம் சபிக்கப்பட்ட அந்தகார எழுத்துக்களை எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எங்களை விட்டு அகற்றுங்க. எங்கள் வாழ்க்கையிலே இதுவரை கண்டிராத நன்மைகளையும் ஆசீர்களையும் கண்டுபிடிப்பதற்கு எங்க மேல உங்களுடைய கிருபை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஜீசஸ் ஹல்லேலூயா. வாய் நோடக்கார மிச் மார்ஸ்காரோ ஹி மதன் மேரோ ஓ லாஸ்ட் மைண்ட் தி கிசஸ் மைண்ட் யாரோ இனியா வாய் பானக்கிரமச்ச சென்டில் ಈ ಜಗಾನಿಗೆ ವಾರ ಕಂಸಬಲಿತ ಬ್ರೈಡ್ ಇನ್ ಮೇರಬಿ ಕೌಲ್ டெலிகமாஸ் அர்த்த புருகுடல் மேரிபி. பிரைஸ் ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, எல்லாரும் வலது கையை நெஞ்சில் வச்சு அப்பா அப்பா ஓ அந்த எரேமியா 14:8-9 இருக்கின்ற அந்த நிற்கதியான நிலையை மாற்றி எங்கள் மேலே நீங்கள் பலமான போல எழும்புங்க. எங்கள் மேலே நீங்கள் பலமான போல எழும்புங்க. ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய நம்பிக்கையா எழும்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை ரட்சிக்கிறவராய் எழும்புங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, அந்த ரெண்டு தீமையை பாருங்க. அதை உங்களை விட்டு அகற்றிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு அகற்றிடுங்க. அது உங்களுக்குள்ளால இருந்து வாசம் பண்ண வேண்டாம். அது உங்களுக்குள்ளால இருந்து உங்களுடைய வாழ்வை கெடுக்க வேண்டாம். அது நீங்கள் வந்து இந்த கூகுள் அந்த மாதிரி வந்து சாபம் பிடிச்ச பொல்லாத கிரியைகளை பார்க்குறதுலையா இருக்குதோ? அருமையான பிள்ளைங்களை, நீங்கள் சில காரியத்தை உடனே ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னையா நீங்கள் விட்டீங்க? என்ன நீங்கள் விடக்கூடாதுல்ல? நீங்கள் வேறு காரியத்தில் கவனம் செலுத்தி என்னையா விட்டீங்க? ஹல்லேலூயா. அந்த செல்லுக்குள்ளால காணக்கூடாத அந்தரங்கமான பொல்லாத சில காரியத்தை பார்க்கறதுக்கு டைம் எடுக்கிறீங்களோ? அருமையான மக்களே, அது உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ரெண்டு தீமையை மாற்றிட்டீங்களா? நான் உங்கள் மேலே ஆண்டோடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வருது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வருது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே வருது. ஆண்டவருடைய மகிமையை பாருங்க. ஹல்லேலூயா. Just mount Tribonitil the Ham Korea, Cowdell Candy, Howdell Alokurmachas Mountibi, Howdell Akruchimelga Morabi, double the Cantcora Mises for Rentivol. Just mind the God and Mikapane, Israel the code pregan me. Irala Cowden carry Antelo. Hallelujah. 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 அன்பான பிள்ளைங்களே, இன்று வரை உங்களை உபத்திரவப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை பலவீனப்படுத்தி, உங்களை பயங்கரமான நோவின் வாதைக்குள் தள்ளி போட்டு உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த சத்துரு இன்று உங்களை விட்டு ஓடி போவானாக. அந்த சத்துரு ஓடி போவானாக. அவனை விரட்டுங்க. ஹல்லேலூயா. Pull the Lord back into one's audio. Pull the lakaban symbol the ribbon gorio. Cowl the lakaban the speed to haro ibinio. Widen vera. Praise the Lord. Hallelujah. Jesus. Hallelujah. Praise the Lord. அன்பான பிள்ளைங்களே, நீங்க எந்த பிரச்சனைனால வாடி போனீங்க, எந்த நோவினால வாடி போனீங்க, எந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பொல்லாங்கனால நீங்க வதங்கி போனீங்க, உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை நீங்க அனுபவிக்க முடியல. இன்னைக்கு உனக்குரிய மேன்மை உனக்கு வரும். உன் குடும்பத்துக்குரிய மேன்மை உன் குடும்பத்துக்கு வரும். உன் பிள்ளைகளுக்குரிய மேன்மை உன் பிள்ளைகளுக்கு வரும். உன் தொழிலுக்குரிய மேன்மை உன் தொழிலுக்கு வரும். உன் வீட்டுக்குரிய மேன்மை உன் வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. வரும்.
எல்லாரும் ஆவியில நிரம்பி அதை வரவேற்று விடுங்கள். ஆவியில நிரம்பி அதை வரவேற்று விடுங்கள். கூஷகோ ரிமகரிதுலோ சங்கமா கர்த்துலோர் தரைமெண்டியோ பலவு அஸ்ஸபுல் டரிசோசி ஊச்சர சம்பார வைடன் உயி நோர்கம் ஜில் ரகிபந்தம் சோரிவியோ அவரோகே மல்த ரைடியா ஐரோகி மந்தரபிலோ ஐரகி மந்தஸ் மைடலோரோ பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல் வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். விடுதலை விடுதலை விடுதலை, குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும், குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேல இப்பொழுது சுகம் வருவதாகும், சுகம் வருவதாகும். சரீரம் தொடவும் உயிர்ப்பிக்கப்படவும் வேண்டும். ஹalleluya. அன்பான பிள்ளைங்களே, கர்த்தர் நம்மோட பேசினார்ல. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நம்மோடு பேசினார்ல. காரியம்